Hi everyone. இன்னைக்கு நம்ம T20 சீரிஸ்ல பார்க்க போறது நிறைய பேருக்கு பிடிக்காத டாபிக் simple interest and compound interest. நம்ம டாக் அண்ட் மார்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த சீரிஸ் இந்த செஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. Then if you are interested subscribe to Academy Plus top educators top batches கொடுத்துட்டு இருக்காங்க. மார்ச் 31st ல இருந்து நிறைய batches நியூவா ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஒன்னு தான் accelerator batch for SBI Clerk 2021 31st March ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then CET 2021 இதுவும் 31st March ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Then 3 more batches target SBI PO 2021, target IBBS PO 2021, then foundation batch for all SBI exams. இந்த 3 batchesமே March 31st ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. Then crash course for IBBS PO 14th April ல இருந்து 23rd April வரை கண்டக்ட் பண்றாங்க. நம்ம நரேசர் கொடுக்கறாங்க. So இதுக்கு நீங்க நம்ம நரேசரோட நரேஷ்10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படினா 10% ஆஃபர் கிடைக்கும். Then trial mock for SBI Clerk 7th April ல இருந்து 23rd April வரை கண்டக்ட் பண்றாங்க. 31st March ல இருந்து 13th April வரை complete practice course அப்படினு சொல்லிட்டு கண்டக்ட் பண்றாங்க. இதெல்லாம் ப்ளஸ் கோர்சஸ்ல நீங்க எடுத்தீங்க அப்படினா நம்ம நரேசரோட நரேஷ்10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். and YouTube courses-ல நீங்க எடுத்தீங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி நீங்க 10% ஆஃபர் எடுத்துக்கலாம். நம்ம Academy Combat Test பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். India's biggest free scholarship test. இது மூலமா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எவ்ரி சண்டே 10 AM கண்டக்ட் பண்றாங்க. சோ நம்ம நரேசரோட கோட் நரேஷ்10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. Then நம்ம Academy-யோட subscription plan 1 month-ல இருந்து 2 years வரை அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு ஆப்ட் ஆகுற subscription நீங்க எடுத்துக்கலாம். அதுலயுமே நம்ம நரேசரோட நரேஷ்10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு maximum discount கிடைக்கும். If you need more information regarding Academy, you can follow and contact Naresh Kumar sir for more information. Okay, இப்போ நம்ம क्वेश्चनக்குள்ள போயிடலாம். First question, actually நிறைய பேர் வந்துட்டு அந்த பிராக்டிஸ் மாதிரி கொடுக்கறத நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு செஷனா பார்க்காம ஒவ்வொரு டாபிக்கும் 3 செஷனா பார்த்து எல்லா ப்ராப்ளம்ஸும் கம்ப்ளீட் பண்ணிரலாம். பிராக்டிஸ் क्वेश्चन அப்படின்றது இல்லாம. சோ இதுல பார்த்தோம் அப்படினா first என்ன கொடுத்திருக்காங்க, out of a sum of 850 rupees a part was lent at 6% simple interest and the other at 12% simple interest. If the interest on the first part after 2 years is equal to the interest on the second part after 4 years, the second sum அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம கேட்டிருக்க second sum நம்ம x ன்னு வெச்சுக்கலாம். அப்ப first sum என்னவா இருக்கும், 850 minus x ஆ இருக்கும். ஏனா டோட்டல் சம் வந்துட்டு 850 ன்னு சொல்லிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் சம்ம வந்துட்டு 6% கொடுத்திருக்காங்க. செகண்ட் சம்ம 12% க்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே எல்லாமே சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தான் இந்த சம்ல. சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ட வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. செகண்ட் பார்ட்ட வந்துட்டு 4 இயர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன சொல்லிருக்காங்க, என்ன given கொடுத்திருக்காங்க, interest on the first part is equal to the interest on the second part அப்படினு சொல்லிருக்காங்க. So interest அப்படினு எடுத்தோம்னா PNR by 100. Here P is 850 minus X, N is 2 and R is 6 by 100 which is equal to the second part oda interest. So PNR divided by 100. So 100 cancel ஆயிடும். 6 2s are 12. So 12 cancel ஆயிடும். So 4x equal to 850 minus x ன்னு வரும். So இந்த x இந்த சைடு போச்சு அப்படினா plus x ஆகும். So 5x equal to 850 அப்படினு சொல்லிட்டு வரும். So x is equal to 15 is 5 balance 3 7 5s are 35. So x ஓட value 170. So second part ஓட sum வந்துட்டு எவ்வளவு ஈக்குவலா இருக்கு, 170 rupeesக்கு ஈக்குவலா இருக்கு. So answer is option C. Next question போலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, Moses invested 20,000 in a scheme at simple interest 15% per annum. After 3 years, he withdrew the principal amount plus interest and invested the entire amount in another scheme for 2 years, which earned him compound interest 12% per annum. What would be the total interest earned by Moses at the end of 5 years அப்படினு கேக்குறாங்க. So first என்ன சொல்லிருக்காங்க, 20,000 rupees simple interest க்கு
15% per annum அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ இயர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3 years இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 years அப்படின்னும் போது 15+15+15% இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும். ஸோ டோட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும்? 45% கிடைச்சிருக்கும். ஸோ 45% அப்படின்னும் போது 2020 கேன்சல் ஆகி 45 into 2 is 90 plus 00 போடுவோம். ஸோ 9,000 rupees வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைச்சிருக்கும். ப்ளஸ் இனிஷியலாக அவங்க போட்டிருக்க 20,000ஐயும் சேர்த்து 29,000 வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? 12% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 yearsக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஃபார்முலாவில் போட்டும் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் 12% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கும், செகண்ட் இயர் 12% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கும், ப்ளஸ் இந்த 12க்கும் ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கும். ஸோ 12% அப்படின்னும் போது 10%ஓட வேல்யூ 1.2, 1%ஓட வேல்யூ 0.12, ஸோ 2%ஓட வேல்யூ 0.24. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜில் அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ 4452. ஸோ 25.44% இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஃபைனலாக 2 yearsக்கு அப்புறம். ஸோ 25% நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்டூ 25.44 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2020 கேன்சல் பண்ணுவோம். இந்த 0 கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாயிண்ட் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ 254.4 இன்டூ 29 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். 36, 39, 48, 22, 8, 8, 5, ஸோ 6, 17, 17, 3, 7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, தென் 1 digit தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஸோ 7,377.6 rupees கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு செகண்டாக நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஃபர்ஸ்ட்டாக நமக்கு கிடைச்ச வேல்யூவை ஆட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சு, அந்த 9,000 rupees கிடைச்சிச்சு இல்லையா, அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 16,377.6 rupees அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A certain sum of money amounts to 1,300 in 2 years and to 1,525 in 3.5 years. Find the sum and the rate of interest அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1.5 yearsல அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சைட் டிஃப்ரென்ஸும் இந்த சைட் டிஃப்ரென்ஸும் எடுத்தோன்னா 1.5 yearsல 225 rupees கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 1 yearல எவ்வளோ கிடைச்சிருக்கும்? டிவைடட் பை 1.5 into 1 அப்படின்னு போடுவோம். ஸோ இதை 0.5ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 வரும், இங்கே 3 parts வரும். இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 21,5 into 2 போட்டோம் அப்படின்னா 150 rupees. ஸோ 2 yearsல இது வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1 yearோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 yearsல இவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 yearsல மொத்தம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? 300 rupees வந்திருக்கும். ஸோ 2 yearsல இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் சேர்த்து 1,300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 yearsோட இன்ட்ரெஸ்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சம் கிடைச்சிரும். 300 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 1,000 rupees. ஸோ சம்மோட வேல்யூ வந்துட்டு 1,000 rupees. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் அடுத்தும் நம்ம பார்க்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. 150 rupees அப்படின்றது தான் நமக்கு 1 yearோட இன்ட்ரெஸ்ட். ஸோ சம் வந்துட்டு 100 rupees. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்கும்? 15% இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The simple interest on a certain sum of money for 3 years at 8% per annum is half the compound interest on 4,000 for 2 years at 10% per annum. The sum placed on simple interest அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்டோட இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். P
அதோட அமௌண்ட் தெரியாது, அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். n r by 100 is half அப்படின்னு சொல்லிட்டாங்க. half the compound interest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாஃப்ன்னும் போது 1/2 போட்டுக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் 10% இருந்திருக்கும், செகண்ட் இயரில் 10% ப்ளஸ் அந்த 10ல் ஒரு 10% இருந்திருக்கும். ஸோ 10ல் 10% அப்படின்னும் போது 1%. ஸோ டோட்டலாக 21% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ 4000ல் 21% அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 0000 கேன்சல், 2 கேன்சல் பண்ணலாம் 20, தென் 3 கேன்சல் பண்ணலாம் 7, தென் இங்கே 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 25 வரும். தென் இந்த 2வையும் இந்த 20யும் கேன்சல் பண்ணோன்னா 10 வரும். ஸோ 25 into 70 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 0 போட்டுக்கலாம். 25 into 7 பண்ணலாம் 35 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 1750. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 1750, ஆப்ஷன் பி. Okay, next question போலாம். A woman took a loan of 15,000 to purchase a mobile அப்படின்னு சொல்லியிருக்காங்க. She promised to make the payment after 3 years. The company charges compound interest at 20% per annum for the same. But suddenly the company announces the rate of interest as 25% per annum for the last 1 year of the loan period. What extra amount she has to pay due to the announcement of new rate of interest அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 15,000 அவங்க லோன் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தாங்க அப்படின்னு அந்த கம்பெனி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் 20% கட்டுவாங்க. செகண்ட் இயரில் என்ன பண்ணுவாங்க, 20% கட்டிட்டு அந்த 20ல் ஒரு 20% அப்படின்னும் போது 10% வேல்யூ 2ஆக இருக்கும், 20% வேல்யூ 4ஆக இருக்கும். ஸோ 4% ஆட் ஆகிருக்கும். தென் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 2 இயர்ஸ் 44% இருந்திருக்கும். தென் தேர்ட் இயரில் என்ன பண்ணுவாங்க, அகெயின் ஒரு 20% ஆட் பண்ணுவாங்க. தென் 44%ல் ஒரு 20%. இங்கே 10% வேல்யூ 4.4. ஸோ 20% வேல்யூ 8.8ஆக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 72.8% வந்துட்டு அவங்க 3 இயர்ஸில் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்களா கம்பெனி, ஃபர்ஸ்ட்டு 2 இயர்ஸில் அதே தான் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 இயர்ஸோட எண்டிங்கில் 4.44% இருக்குது. ஸோ அதே தான் வரப்போகுது. பட் தேர்ட் இயரில் 25% வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 25% ஆட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இந்த 44ல் ஒரு 25% ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 20%க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சோம், 8.8. ப்ளஸ் இப்போ 5%க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். 5%க்கு எவ்வளோன்னு எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, 10%க்கு 4.4னா 5%க்கு 2.2. ஸோ இது நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ 44 டேலி ஆகிடும், 8.8 டேலி ஆகிடும். இதில் 20 கேன்சல் பண்ணோன்னா இந்த இடத்துல 5% வரும். ஸோ எக்ஸ்ட்ராவாக அவங்க 7.2% வந்துட்டு பே பண்ணியிருப்பாங்க. ஸோ 7.2% ஆஃப் 15,000 தான் அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பாங்க. ஸோ 20 கேன்சல் ஆகிடும். இது 0 கட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் இந்த சைடு வச்சுக்கலாம். தென் 15 into 72 தான் ஆன்சர். ஸோ 720 + 360 தான் ஆன்சராக வரப்போகுது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 1080 rupees, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே கொடுத்துருக்காங்க, the ratio of the amount for the 2 years under compound interest annually and for 1 year under simple interest is 6:5. When the rate of interest is same, then the value of rate of interest is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ ஒன்றே ஒன்று தான், 6:5. ஸோ அதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, அமௌண்ட்டோட ரேஷியோ தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறதோட பார்ட் என்னது, 2 years அண்டர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, P × 1 + R/100 தி ஹோல் பவர் n. என்னோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க 2 years. ஸோ 2 போட்டுக்கலாம். டிவைடட் பை
கீழே இருக்க பார்ட்டோடது எதுக்கு கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா தான் நமக்கு தெரியும், PNR/100. அமௌண்ட் அப்படின்னும் போது ப்ளஸ் பிரின்சிபல் போட்டால் தான் அமௌண்ட் வரும். ஸோ இங்கே பார்த்தோன்னா பி எல்லாத்தையும் காமனாக வெளில எடுத்தோன்னா பி எல்லாம் கேன்சல் ஆகிடும். அண்ட் கீழே வந்துட்டு என்னோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ கீழே என்ன வந்திருக்கு, R/100 + 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ மேலே 1 + R/100. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 + R/100 மட்டும் வரும். ஸோ இந்த 1 இந்த சைட் கொண்டு போனோன்னா -1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1/5 அப்படின்னு வரும். ஸோ 1/5 வேல்யூ தான் which is equal to R/100. ஸோ இந்த 500 கேன்சல் பண்ணோன்னா 20. ஸோ ஆரோட வேல்யூ 20%. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் A, 20%. நெக்ஸ்ட் சம். இந்த சம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ப்ராக்டிஸ் ப்ராப்ளமாக எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் செஷனில் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இந்த சம் பார்த்துட்டு அப்புறம் நாளைக்குரிய சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.